பார்த்தா அவன் எப்படி படுத்திருக்கா? எப்படி ஓலையா சொல்லட்டு படுத்திருக்கா? அம்மா பார்த்தா தாய் கிழவி உள்ள ஏன் அப்படி படுத்திருக்கா? உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியலையே என்று கைபிடித்து பார்த்தா கைபிடித்து பார்க்கும்போது அவ கர்ப்பமாக இருப்பதை அறிந்தால் தாய் கிழவியானவள். உடனே பார்த்தா ஏ அம்மா தேவகி என்ன மோசம் நடந்து விட்டது? ஏ தாய் கிழவி இப்படி இப்படி விவரம் நீ எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. நான் பெத்து பெருகிய நாட்டுக்கு போகும்போது உன்னை என் கூட நான் அழைச்சிட்டு போறேன். தேவகியானவள் தாய் கிழவி இடத்தில் சொன்ன உடனே இந்த உண்மையை கம்சன் கிட்ட சொல்லலன்னா நம்மள உயிரோட விட மாட்டான். உடனே தாய் கிழவி ஓட ஓடி வந்து கம்சராஜன் இடத்தில் விவரத்தை சொல்ல கம்சராஜன் ஏ தாய் கிழவி உன்னை நான் காவலுக்கு வச்சா இது எப்படி நடந்தது? அதனால உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் தங்கச்சி நான் சும்மா விட மாட்டேன். ஏ அப்பா கம்சராஜா நீ ஏன் பயப்படுத? என்னதான் இருந்தாலும் அவ இப்ப 40 நாள் கர்ப்பமா இருக்கா. எப்படியும் பெற்று பெருகி அவ என்ன குழந்தை பிறந்தாலும் உன்கிட்ட கொண்டாந்து நான் கொடுத்துருவேன். சரி அந்த குழந்தையை நீ வாழ வைப்பதும் சாக வைப்பதும் அது உன்னுடைய பொறுப்பு என்ற தாய் கிழவி கம்சராஜனிடத்தில் சொன்னவுடனே அப்படியே ஆகட்டும் என்று கம்சராஜன் எதிர்பார்த்து இருக்கும் போது அங்க கம்சன் தங்கை தேவகியா 6 மாதம் ஆச்சு உடம்பு சூடானா 8 நல்ல மாதம் ஆச்சு உடையவனை தஞ்சம் என்பார் 10 நல்ல மாதம் ஆச்சு பரிபூரண கர்ப்பமான உணராமல் தொப்புள் கொடி அறுக்காம தாய் கிழவி அந்த பெண் குழந்தையை கொண்டு வந்து கம்சராஜன் கையில் கொடுத்தார். பெண் சிசுவன்னு பார்த்தானா பாவி காலை பிடிச்சு நடையில ஓங்கி ஒரு இப்படியே 7 குழந்தைகளும் பிறந்தது. 7 பெண் குழந்தைகளையும் பாவி பெண் சிசுவன் கூட பார்க்காம பரிதாபமும் அடித்துக் கொண்டான். சரி 7 உயிர்களும் கைலாசம் சென்று முழங்கி இருக்க பார்த்தார் கண்ணன். திருப்பார் கடலை பொங்கும் அளவுக்கு யார் இப்படி அழுகுதா என்று 7 பெண் சிசுகளும் அழுது புலம்ப அப்ப பார்த்தார் பெருமானாகிய கண்ணன் அப்பேற்பட்ட கம்சராஜனை வதை முடிக்க வேண்டும் என்றால் நாமே போய் தேவகிக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று நாம் தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தோம்னா நம்ம தங்கச்சி நமக்கு உபகாரம் செய்யணும். சரி அதனால ஆதி சக்தியான பார்வதியை அழைத்து ஏ அம்மா பார்வதாதேவி அச்ச கருவுருவாம் பட்டணத்தில் கம்சனை வதை முடிப்பதற்காக நான் அவதாரம் எடுக்க போகிறேன் அம்மா. அதற்கு நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். நான் தேவகியிடத்தில் 8வது வயதனாக நான் பிறப்பேன். நீ எங்கு பிறக்க வேண்டும் தெரியுமா? ஆயர்பாடியில் நாட்டாமை நந்தகோன் யசோதா என்பவரிடத்தில் ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் அங்க ஏற்று பிள்ளை ஒன்று இல்லை. அவர்களிடத்தில் நீ போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும். நம்மளை அங்கும் இங்குமாக மாற்றி போடுவார்கள். சரி அப்போது நான் தேவகி பக்கம் இருந்து நாட்டாமை நந்தகோன் யசோதா பக்கம் வளர்த்து வருவேன். அப்படி வளர்த்து வந்து கச்ச கருவுருவா பட்டணத்தில் கம்சனை நாம் அதை செய்வேன் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சக்தியான பார்வதாதேவி நாட்டாமை நந்தகோன் யசோதா என்பவரிடத்தில் சனிக்க பெருமானாகிய கண்ணன் தேவகிக்கு 8வது வயதனாகவே சனித்து வருகிறார்கள். இங்கு தேவகிக்கும் 1 மாதம் அங்க யசோதாவுக்கும் 1 மாதம் தேவகிக்கு 2-3 மாதங்கள் ஆகின்றன. யசோதாவுக்கும் அதே மாதிரி ஆச்சு. 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமாக இருவேர்களும் இருக்குகின்ற வேளையில் தங்கையான தேவகிக்கு கண்ணன் வந்து பிறக்க போறா கடவுள் உயர் தீர்க்க போறா எப்பெருமாள் பிறக்க போறா ஈஸ்வரன் உயர் தீர்க்க போறா பச்சை மாலும் பிறக்க
கொண்டார். அப்போ தேவகியின் இடத்திலும் வசுதேவன் கனவில் என் பெருமாளாகிய கண்ணன் வந்து அப்பா வசுதேவா, இன்று இரவு உன் மனைவியாகிய தேவகிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அதே நேரத்தில் நாட்டாமை நந்தகோன் என்பவரிடத்தில் அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தையை கொண்டு போய் நீ அங்கு போட வேண்டும், பெண் குழந்தையை கொண்டு வந்து நீ இங்கு போட வேண்டும். அப்படி போட்டேலானால் அந்த ஆண் குழந்தையானது அங்கு வளர்ந்து கஞ்ச கருமா பட்டணத்தில் கம்சனை வதம் செய்ய வருமப்பா வசுதேவன் கனவிலே சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று கம்சன் தங்கையான தேவகியானவள் 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமா இருக்கின்ற வேளையில் அவமாதம் கொண்டு இடுப்பறிந்தாள் பொறுப்பறிந்தாள் கம்சன் தங்கை தேவகியாள் அவமாதம் கொண்டு வயருளைந்தாள் கையா வயருளைந்தாள் ஒரு ஆண்குழந்தை பெற்றெடுத்தாள் வான்கொண்டு வயருளைந்தாள். ஆண்குழந்தை பிறந்தவுடனே வசுதேவன் சுரங்கப்பாதை வழியாக வந்தான். இங்க பிறந்த ஆண் குழந்தையை குடையில் எடுத்து வைத்துக் கொண்டு தன்னுடைய தலையில் சுமந்து கொண்டு ஆயர்வாடிக்கு வந்து யசோதா பக்கம் போட்டுவிட்டு அங்கு பிறந்த ஆதி சக்தியான பார்வதி அங்க யசோதா பக்கம் பிறந்திருந்தா பாருங்க. அந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து தேவகி பக்கம் போட்டார்கள். உடனே போட்ட உடனே தாய்க்கிழமை வந்தா. 8வது குழந்தை ஆண் குழந்தையா இருக்குமோ என்று வந்து பார்த்தா குழந்தையதான் அங்கேயும் இங்கே மாத்தி போட்டாச்சுல. பெண் குழந்தை தான் என்று தாய்க்கிழமை சந்தோஷத்தோடு எடுத்து வந்தார். ஏ கம்சா, 8வது உன் தங்கைக்கு ஆண் குழந்தை பிறக்கவில்லை, பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. 7 குழந்தைய கொண்டுட்ட, அந்த ஒரு குழந்தையாவது நீ விட்டுருப்பா. ஏ தாய்க்கிழவி, அதை சொல்ல நீ யாரு? என் தங்கைக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, அது அவனுடைய குழந்தை தானே, நான் கொல்லாம விட மாட்டேன். இதுவரைக்கும் 7 குழந்தைய நடையில அடிச்சு நான் கொன்னேன். இந்த குழந்தைய கொஞ்சம் வித்தியாசமா நான் கொல்ல போறேன் என்ற குழந்தையை கையில வாங்கினா மார்க்கமாகவே வீசி உரமாலை எடுத்துட்டு நீட்டினா பாருங்க. ஆதி சக்தியை கொல்ல முடியுமா? ஆகாய மார்க்கமாகவே வந்து கம்சன் மார்புல ஓங்கி யாரடா பெண் சிசு என்று எண்ணி பார்த்தார். என்ன தங்கைக்கு பிறந்தவன் நான் அல்லடா, உன் தங்கைக்கு பிறந்தவன் நாட்டாமை நந்தகோனிடத்தில் வளர்ந்து வருகிறான். உன் தங்கைக்கு மானசிசி பிறந்தவன் அவனா, உன் மாமன் தலையை கண்டுப்பாக அவன் அறுக்க வருவானடா. அதனால் என் தங்கைக்கு உபகாரம் செய்வதற்காக நான் இப்படி ஒரு அவதாரம் எடுத்ததுனால, எங்க அண்ணனுக்காக மீண்டும் நான் கண்ணி அவதாரம் எடுத்ததுனால இந்த கன்னியா குமரியிலே என்றைக்கும் நான் கன்னியாகவே அமர்ந்திருப்பேனடா என்று அன்னைக்கு போய் அம்மா அமர்ந்தவதான். கன்னியாகுமரியில கன்னி பகவதியா அம்மா போய் அமர்ந்திருக்கு. அப்ப பார்த்தான் கம்சராஜன், என்னை கொள்வதற்கு நாட்டாமை நந்தகோனிடத்தில் ஒரு ஆண் குழந்தை வளர்த்து வருகிறதா, அவனை உடனே நாம் கொள்ள வேண்டும் என்று அன்னைக்கு தான் நான் தங்கச்சி பூதகியை அழைக்க அம்மா பூதகி, இப்போதைய உன் அண்ணனுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது. ஆயர்வாடியில் நாட்டாமை நந்தகோனிடத்தில் ஒரு ஆண் குழந்தை வளர்த்து வருகின்றான், அவனை போய் நீ வதம் செய்து விட்டு வர வேண்டும் என்று சொல்ல உடனே அப்படியே ஆகட்டும் என்று பூதகியானவள் நாட்டாமை நந்தகோன் அரண்மனைக்கு வருகின்றார். இப்படியே போனோம்னா நம்மளை யாரும் பார்த்து பயப்படுவாங்க, என்ன அதனால இப்படி போக கூடாது, அழகான ஒரு பெண் சொர்க்கத்தை எடுத்து போக வேண்டும் என்று பெண் சொர்க்கத்தை எடுத்து அரண்மனைக்கு ஓடோடி வந்தா. அப்ப 8 மாத அவள் வயிற்றில் பிறந்த 10 மாத குழந்தை இறந்து விட்டதாகவும் சோகம் தாங்க முடியாதவள் போலையும் அப்படி நடித்துக் கொண்டு பூதகியானவள் அரண்மனைக்கு வருகின்றார். அப்போ யசோதா இடத்தில் வந்து அழுது குழம்ப, என்னுடைய குழந்தை இறந்து 8 நாள் ஆகிவிட்டதம்மா, புத்திர சோகம் தாங்காமல் நாளைக்கு வந்து உடனே யசோதா என்ன செஞ்சா, பெண்ணுக்கு பெண்ணு மனம் வரங்கும்ல, பெண்ணுக்கு பெண்ணு பேயும் மனம் வரங்கும்பாங்க. உடனே குழந்தையை எடுத்தா, அப்படியே பூதகி கையில கொடுத்தா. பூதகி என்று யசோதாவுக்கு தெரியவில்லை, ஆனால் கண்ணனுக்கு தெரிந்து விட்டது. கண்ணனுக்கு தெரியாம இருக்குமா? பல லீலைகளை செய்யக்கூடியவர், அவருக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அதனால் பார்த்தார், இது நம்ம பெரியம்மாளா, நம்மளை கொள்வதற்காக வந்திருக்கா, அதனால நம்ம அவளை கொல்லணும் என்று பூதகியானவள் என் பெருமாளாக
வைத்துக் கொண்டு அமிர்த பாலை ஊட்டும் போது வலது கொங்கையில் நல்ல பாலையும் இடது கொங்கையில் நஞ்ச பாலை வைத்துக் கொண்டு வந்தா பாருங்க. கண்ணன் என்ன செய்தார்? நல்ல பாலை எல்லாம் குடித்து விட்டார். சரி, விஷப்பாலை எல்லாம் குடிப்பது போல குடித்து வடவாய் வழியா அப்படியே ஒழுக விட்டார். ஊன் இருக்க உயிரை வாங்கினான். அப்படியே பூதகி மாண்டு மடிந்தான். மாண்டு மடிந்தானா எப்படி இருக்கா? 7 மண உயிரும் 200 அடி அகலத்துல இருக்கா. ஆயர்வாடி மக்கள் எல்லாம் 6 மாத காலமாக அவளை வெட்டி 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 எரியுறாங்க. சரி, அவன் சரீரம் குறைச்ச மாதிரி தெரியல. அவன் பார்த்தார் கண்ணன், இவளை கொல்லணும்னா இவன் ஒரு அரைக்கி. சரி, அதனால இவளை நாம தான் போய் கொல்லணும் என்று கண்ணன் ஓங்கி காலால எத்தினார் வரங்க. அப்படியே அவன் உதரம் ஃபுல்லா ஆயர்வாடி ஆத்துல போய் கலந்தது. அப்பதான் பார்த்தார் கண்ணன், என்னதான் பெரியம்மாளா இருந்தாலும் இவன் ஒரு அரைக்கி. சரி, இவனுடைய ரத்தமானது புனித நீரில் போய் கலந்தா அது என்ன ஆகும்? அதனால இவன் ரத்தத்தை நாம் சும்மா விடக்கூடாது என்று அவன் உதிரம் எல்லாம் ஆறுல போய் கலந்தது பாருங்க. ஒரு 6 கோடு உதிரமே. சரி, நீ நட்டாத்தம் கரையில் நட்டாத்தம் கோரையாக நீ முளைத்து நிற்க வேண்டும் என்று சொல்ல அரக்கியோட உதிரத்தான் இன்னைக்கு பாருங்க குளத்துக்குள்ள நட்டாத்தம் கோரையா முளைச்சு நிக்கி. அதான் என்னது? கோரப்புள்ளி. நட்டாத்தம் கோரையா முளைச்சு நிக்குது. பூதகியோட உதிரம் தான் அப்படி நின்னது. கம்சன் தங்கையான பூதகிக்கு கண்ணன் சாபத்தை கொடுத்து விட்டு அதே ஆயர்வாடியில் வளர்ந்து வருகின்ற வேளையில் பெருமாளாகிய கோபால கண்ணன் நாம் வந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பல லீலைகளை செய்யும் போது நாட்டாமை நந்தகோனுக்கும் யசோதா என்பவளுக்கும் நாம் யாரு என்பதை தெரியப்படுத்தினார். தெரியப்படுத்தி பார்த்த உடனே யசோதா இடத்தில் சொல்ல, அப்பா கண்ணா, என்னுடைய வயிற்றில் வந்த பிறந்து நீ இங்கு வந்து வளர்ந்த காரணம் என்ன? யசோதா கண்ணனிடத்தில் கேட்க பெருமாளாகிய கண்ணன் நடந்த விவரத்தை எல்லாம் சொன்னார். அப்படியே ஆகட்டும் என்று பஞ்ச கருவா பட்டணத்தில் கம்சராஜனை வரை முடித்து விட்டு தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மோட்சத்தை கொடுத்து விட்டு, அப்பா தேவகி, வசுதேவா, உங்கள் வயிற்றில் நான் பிறந்ததுனால உங்களுக்கும் என்னைக்கும் நான் பிள்ளையாக இருப்பேன் என்று சொல்ல, அதே நேரத்தில் ஆயர்வாடியில் நாட்டாமை நந்தகோன் யசோதா என்ற இடத்தில் வளர்ந்து வந்த காரணத்தினாலே ஆண்மைக்கும் ஆயல் போல சொர்க்கத்தை எடுத்துக்கொண்டு பெருமாளாகிய கோபால கண்ணன் அவர் எப்படி சொர்க்கத்தை எடுத்து வருகின்றார் தெரியுமா? எப்படியம்மா? ஆடு மேய்க்கும் ஆயல் போல அங்கே அச்சுதா
ஆடு மாடுகளை எல்லாம் முன்னாலே பற்றி கொண்டு நேர எங்க வராரு? ஆண்டவனை தேடி வருகின்றார். ஆண்டவனை தேடி ஆடு மாடுகளை எல்லாம் முன்னாலே பற்றி கொண்டு என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் ஆடு மாடு மேய்க்கு மாதவர் போல் சொருபத்தை கொண்டு காவி உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு பட்ட நாமம் படுத்த சாட்சி இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் கணித்தார். இத்தனையும் போட்டுக்கொண்டு சீக்குழலை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஆடு மாடுகளை முன்னாலே பற்றிக்கொண்டு கீதங்களை வாசிக்கின்றார். நடந்து வந்த களைப்பித்திரைய பெருமாள் கீதங்களை வாசித்தார். அவர் வாசிக்க வாசிக்க ஆவினங்கள் திரு நடனங்கள் எப்படி ஆடுகின்றன தெரியுமா? எப்படியுமா ஆடாய் பசுவே
அங்கனவர் ஊதும் குழல் சத்தத்தை காதில் கேட்டு ஆடு மாடுகள் எல்லாம் அப்படியே நடனம் ஆடுகின்றன. இவர் சீங்குழலை வாசிக்க சிவன் இருக்கும் செவ்வரளி கொப்பானது தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடுகின்றது. அது எப்படி ஆடுகின்றது? எப்படி தித்து மிதி 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 மியன சிவனம் ஆடவே, தித்து மிதி 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 மியன சிவனம் ஆடவே, ஆதி சிவனம் ஆடவே, அங்க சிவன் இருக்கும் அதலை கோப்பு சேர்ந்து ஆடவே, சிவன் இருக்கும் அதலை கோப்பு சேர்ந்து ஆடவே, என சிவனம் ஆடவே. சுவாமி மத்தகோப்பு 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 ஆடிடாமல் ஒற்றை கோப்பரே, மத்தகோப்பு ஆடிடாமல் ஒற்றை கோப்பரே, ஒற்றை கோப்பரே. அங்க தத்தருகிட தருகிட என தாளம் போடவே, தத்தருகிட தருகிட என தாளம் போடவே, என ஒற்றை கோப்பரே. அங்க ஆடுகொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட, ஆடுகொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட, அங்க ஓடி பார்த்திட, அரணை கண்டு மாயக்கே அணையம் போரிட, அரணை கண்டு மாயக்கே அணையம் போரிடே, என ஓடி பார்த்திட, அரணை கண்டு மாயக்கே அணையம் போரிட. என் பெருமாளாகிய கண்ணன் சீங்குழலை வாசிக்க சிவன் இருக்கும் செவ்வரளி கொப்பு ஆடிக்கொண்டு இருந்தது பாருங்க. பார்த்தார் கண்ணன். நம்ம இங்கதானே வாசிக்கும். ஆனா அந்த ஒத்த கொப்பு மட்டும் தன்னால ஆடிக்கிட்டே போகுது. அதிக ஆடுது என்ன விஷயம்? இப்படி சுதி தவறாமல் ஆட வேண்டும் என்றால் நம்ம அத்தா பகவானால மட்டும்தான முடியும். அவரால் முடியும். அதனால அத்தான ஒரு வார்த்தை கூப்பிடுவோமா? ஏ அத்தானோ அத்தா, அச்சானோ மச்சா. பார்த்தார் ஆண்டவன். அரக்கன்னா சொர்க்கத்தை மாத்தி வந்து நம்மள அத்தான்னு கூப்பிடுதானோ என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னப்பா அச்சான் என்று சொல்லாதடா அறிவு கட்ட வல்லரக்கா, மாமையா என்னை மச்சான் என்று சொல்லாதடா மானம் கட்ட வல்லரக்கா, ஆனங்கிட்ட வல்லரக்கா. பார்த்தார் கண்ணன். ஐயோ கேவலமா போச்சு. நம்ம அரக்கம் நினைச்சுலாம் நம்ம ஆண்டவன் ஒழிச்சிருக்காரு. நம்ம அர்ஜுனன் தான் வந்திருக்கோம்னு ஆண்டவனுக்கு தெரியணும்னா அவர் செய்த லீலைகள் அத்தனையும் நாம் சொல்லணும். அவர் குட்டை உடைச்சு கூடையில அல்லனாத்தான் ஆண்டவன் செவ்வரளி கொப்பை விட்டு வெளியில வருவார். இன்றைய பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் ஆண்டவனை வெளியிலே வர வைக்க வேண்டும் என்று எப்படி கேலி செய்கின்றார்? எப்படியுமா அன்றதில்லை அம்பலத்தில் ஆடி நின்றார், அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றார், அத்தானோ ஆடி நின்றார், அரக்கனுக்கு தான் பயந்து அதனை முடிந்தார், அரக்கனுக்கு தான் பயந்து அதனில் முடிந்தார்.
அங்க பிறப்பான அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா, பிறப்பான அடிகள் பட்டது வெட்கம் இல்லையோ, நானும் மனமில்லையா. ஐயா நித்திசையும் காலம் உமக்கு இதுவே சொல்லையா, அதான் இதுவே சொல்லையா. நீங்க இறந்து ஓட்டில் வாங்கி கொண்டது எனக்கும் இல்லையா, இறந்து ஓட்டில் வாங்கி கொண்டது எனக்கும் இல்லையோ, அதானோ இதுவே சொல்லையா. இரண்டாம் பாட்டில் வாங்கி கொண்டதே நாம் செய்த லீலைகள் அத்தனையும் சொல்லணும்னா இது அச்சுதனாகிய கோபாலனாகத்தானே இருக்க முடியும், அவரால் தானே முடியும் என்று செவ்வரளி கொப்பை நீக்கினார். சரி, செவ்வரளி புஷ்பத்தை விட்டு ஆண்டவன் வெளியிறங்கி வந்தார். வெளியிறங்கி வந்து பார்த்த உடனே ஏ மாப்பிள்ள நான் இல்லைன்னோடனே உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்னை பேசுறீரா அண்டதா அத்தானோ உங்களை காக்கலன்னு 4 வார்த்தை நான் பேசினேன். நான் பேச போய்த்தானே நீங்க வெளியில வந்தீரு. இல்லனா அதற்குள்ளே இருந்திருப்பேர்ல. மாப்பிள்ள இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. என்னைய வச்சு நீ பேசுறீர உங்க யோக்கியதை நான் சொன்னவனும் வையும் உள்ளு போறாம தண்ணி குடிக்காது சொல்லட்டா. ஏ மாப்பிள்ள என்னை மட்டும் கேள்வி பேசினா போதாது, பதிலுக்கு நான் உங்களை 4 வார்த்தை பேசினாதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும். நானாவது நீங்களாவது பரவாயில்ல, ஒரு பொம்பளை கையால அடி வாங்கியிருக்கிறேன், ஒரு ஆம்பளை கையால அடி வாங்கியிருக்கேன். மதுரையில பித்துக்கு மண் சுமந்து ஒரு ஆம்பளை கையால அடி வாங்கியிருக்கேன். பாண்டியன் மன்னன் கையால பெரும்பாலும் அடிகள் பட்டேன். ஆனா நீங்க போய் ஒரு பொம்பளை கையால அடிபட்டீர மாப்பிள்ள. நீங்க புட்டுக்கு விடிய விடிய கதை நடந்திருக்கு. அது எதுக்குன்னா மதுரைமா நகரத்துல அன்னைக்கு அணைக்கட்டு உடைச்சு வெள்ளம் பெருக்கெடுத்து போகும்போது போகக்கூடிய வேலையில் அப்போ மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய மன்னன் இருக்கார் பாருங்க, பாண்டியன். அவர் என்ன செஞ்சாரு, அணைக்கட்டு உடைச்சு போகும்போது அந்த அணைக்கு ஒரு தடுப்பு சுவர் வைக்கணும்னு மதுரைமா நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கையும் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து மண்ணெல்லி போடணும். போட்டு இந்த அணைக்கு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கட்டணும் என்று சொன்னார். உடனே அப்படியே ஆகட்டும் என்று வீட்டுக்கு ஒவ்வொரு ஆள் வந்து மண் சுமந்து போட வந்தார்கள். சரி, அப்ப ஆண்டவனும் எப்படி வேலை நடக்கு என்ன செய்யறாங்கன்னு பாப்போம்னு அவரும் போனார். சரி, அப்ப போகும்போது அந்த மதுரைமா நதிக்கரை பக்கத்துல ஒரு பாட்டி புட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. புட்டு மனத்தை பார்த்த உடனே என்ன ஆண்டவனுக்கு இருக்க முடியல. உடனே அந்த பாட்டி கிட்ட போய் புட்டு வாங்கி சாப்பிடணும்னு சொர்க்கத்தை மாத்தி போனார். சரி, அந்த பாட்டி என்ன பண்ணா, என்ன ஐயா எங்க வீட்டுல நான் ஒருத்திதான் இருக்கேன், வியாபாரம் பார்த்தாதான் என் வயிற்று குழப்பம் நான் என்னத்தையாவது இது பண்ண முடியும். எனக்கு கஞ்சி வேணும்ல, உழைச்சா தானே சாப்பிட முடியும். அதனால உனக்கு புட்டு வேணும்னா எனக்கு பதிலா நீ போய் மண் சுமந்து போட்டுட்டு வா, உனக்கு நான் புட்டு தாரேன் அப்படின்னு சொன்ன உடனே கிழவிக்கு யாரும் இல்ல, நான் மண் சுமக்க போனோம்னா எனக்கு வியாபாரம் பார்க்க முடியாது, அதனால நீ மண்ணை அள்ளி போட்டுட்டு வான்னு சொன்ன உடனே புட்டையும் கொடுத்தா. சரி, அது என்ன புட்டு, என்ன ஒரு கூட மட்டும் மண்ணை அள்ளி போட்டுட்டு புட்டை சாப்பிடணுங்கிறதுக்காண்டி என் சிவன் என்ன செஞ்சாரு, அது உதுத்த புட்டு பாருங்க நல்லா சாப்பிட்டாரு. சரி, சாப்பிட்டு கூடைய குப்பரை வச்சு அப்படியே தலைக்கு கூடைய வச்சாரு. வெட்டனாக்கால் போட்டு வல்லாக்கு படுத்து உறங்குறாரு. ஆமா, உண்ட மயக்க தொண்டனுக்கு வரும்ல. அப்ப பார்த்தா அப்படியா வெட்டனங்கால் போட்டு காலை ஆட்டிக்கிட்டு உறங்குறாரு. அந்த நேரமாக பாண்டிய மன்னன் வந்தாரு. வேலை எல்லாம் நடக்கா எல்லாரும் மண்ணள்ளி போடுதாங்களா. அப்ப ஆண்டவன் படுத்திருந்தாரு பாருங்க. ஆண்டவன் அவருக்கு தெரியாது.
எல்லாரும் மண்ணை அள்ளி போடுறாங்க. உனக்கு மட்டும் உறக்கம் இருக்கோ அப்படின்னு பெரம்ப எடுத்து என்ன செஞ்சாரு, முதுகுல ஓங்கி போடுறாங்க. அந்த கோடு முதுகுல கிடக்கு பாத்தீங்களா? அன்னைக்கு பாண்டியன் மன்னன் பகவானுக்கு அந்த அடித்த பெரம்பால அடித்த அடிதான் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே முதுகுல ஒரு கோடாத கிடக்கும். அவருக்கு ஊர் ஊரா போய் சாப்பிட்டு கொழுப்பு வச்சிருக்கேன்.